தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஊடங்குடி சாத்தாங்குளம் மண்டல் நிர்வாகிகளுடன் இணைந்து இன்னைக்கு சடைநேரி கால்வாயில் தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற போராட்டத்தை எடுத்திருக்கிறோம். இது முதற்கட்ட போராட்டம். காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. ஆனாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை கால்வாய்க்குள்ளே இறங்கி போராடி இருக்கிறோம். இந்த சாத்தான்குளம் உடங்குடி பகுதியில் மக்கள் குடிநீர் ஆதாரம் இன்றி நிலத்தடி நீர் கடல் தண்ணிக்கு இணையான உப்போடு இருந்துகிட்டு இருக்குது. இதை மாற்றணும்னு சொல்லி பல கட்சிகள் எல்லாருமே போராடி பார்த்தாங்க. எதுவுமே நடக்கலை. பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு மாதமும் இதற்காக போராட்டத்தை எடுத்துகிட்டே இருக்குது. ஆனால் மாவட்ட நிர்வாகமும் நீர்வள ஆதாரத்துறையும் இதை கண்டுக்கிறதாவே இல்லை. நாங்கள் மற்ற மாவட்டம் மாதிரி நாங்கள் வாழை வயல்லாம் போடுறதுக்காக கேட்கல. எங்களோட நிலத்தடி நீரை மேம்படுத்துறதுக்காகவும் குடிநீருக்காகவும் எங்களோட கால்நடைகள் தேவைக்காகவும் தான் நாங்கள் இந்த தண்ணீர் கேட்டுட்ருக்குறோம். ஆனால் நீர்வள ஆதாரத்துறை தூத்துக்குடி மாவட்டத்தில் எப்படி செயல்படுதுன்னாச்சுன்னா, ஒவ்வொரு முறையும் நல்ல மழை பெற நேரத்தில் கடலுக்கு தண்ணீர் திறந்து விடுறதே அவங்களோட குறிக்கோளை நினச்சி செயல்பட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பாபநாசம் அணையில் நீர்மட்டம் 125 அடி உயரம் இருக்கிறது. இந்த சடைநீர் காலானது மருதூர் கால்வாயிலோட தொடர்ச்சி. மருதூர் கால்வாயிலோட தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சடைநீர் கால்வாய்க்கு தண்ணீர் கொடுக்கணும்னா மருதூர் மேலக்காலில் உள்ள பாசன குளங்கள் 16 குளங்களும் நிறைஞ்சா மட்டும் தான் தண்ணி கொடுப்போம்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக நாங்கள் இதை கேட்டு எங்களுக்கே புளிச்சு போச்சு. ஏன்னா அங்கே நிறைச்சா மட்டும் தான் உங்களுக்கு தண்ணி தர முடியும் அப்படி ஒவ்வொரு தடவை சொல்லுவாங்க. மழை நல்லா பெஞ்சா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அந்த சேனல் தாங்காது, மழை நேரத்தில் தண்ணி விட முடியாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு பாதிப்பு தான். ஒரு காலமும் இதில் திறக்கிறதில்ல. கடவுளாக பார்த்து எங்களுக்கு மழை நீரை தந்து தான் இவ்வளோ நாள் எங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த அரசாங்கம் எங்களுக்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. இதை கண்டித்து நாங்கள் இன்றைக்கி இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். காவல்துறை அனுமதி கொடுக்கறதுனால எங்களை இப்போ கைது பண்ணி மண்டபத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நீர்வள ஆதாரத்துறையிலேருந்து வந்திருக்காங்க. நாளை ஒரு நாள் நேரம் கேட்டிருக்கிறாங்க. நாளைக்கு மாலைக்குள்ளே எங்களுக்கு சரியான பதில் கிடைக்கலன்னா நாங்கள் சொன்னது போல் இது தொடர் போராட்டமாக இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு தண்ணீர் திறக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து வெளியேற மாட்டோம்னு சொல்லி இதை பத்திரிகையாளர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை சகோதரர்களுக்கு இங்குள்ள நிலைமை தெரியும். இதை நீங்கள் எடுத்து மேலே கொண்டு போகணும். அதாவது இன்றைக்கி வாழ தகுதியற்ற பகுதி பிளாக் சோன் சொல்லி இங்கே உள்ள ஏரியாவை இது பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நிலத்தடி நீர் துணி துவைக்கிறதுலேருந்து குளிக்கிறது கால்நடை எதுக்குமே கொடுக்க முடியாத ஒரு நீர் இங்கே இருக்குது. இதை நீங்கள் தான் இன்னைக்கு வெளியே கொண்டு போகணும். 20 கிலோமீட்டரில் தாமிரபரணி ஆற்றுல தண்ணி கடலுக்கு போயிட்டு இருக்குது. அதை ஒரு சேனல் வச்சு கொண்டு வர முடியாத ஒரு அரசு இங்கே செயல்பட்டு இருக்குது. 4.5 ஆண்டுகளாகியும் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. 2023ஆம் ஆண்டு வந்த வெள்ளத்துக்குள்ள வேலையை இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதனால் கிட்டத்தட்ட ஆழ்வார் திருநகரி பகுதியில் உள்ள தென்கரை குளம் உட்பட வெள்ளூர் குளமத்தில் உள்ள விவசாயிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த 10,000 ஏக்கர் இந்த இடம் விவசாயத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா பருவம் தவறி அவங்க தண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவங்க நெல் நட்டியாச்சுன்னா கிட்டத்தட்ட மழை காலத்துக்கு பிறகு தான் அறுவடைக்கு வரும். அதனால் விவசாயிகளுக்கு பெரிய இழப்பு வரும்னு சொல்லி 10,000 ஏக்கர் விவசாயம் பண்ணலை. இதனால் என்ன லாபம்? இந்த அரசாங்கம் விவசாயிகளையும் வஞ்சிக்கிறது. இந்த பகுதி உடங்குடி சாத்தாங்குளம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் குடிக்க கூட தண்ணி கொடுக்காம இது பண்ணி வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. இந்த போராட்டம் இது ஒரு தொடர் போராட்டம். இன்றோடு போக போகிறதில்ல. நாளைக்கு மாவட்ட ஆட்சியரும் நீர்வள ஆதாரத்துறையோட அதிகாரிகளும் சொல்லக்கூடிய தகவலை வச்சு இந்த போராட்டத்திற்கு என்ற நிலைக்கு எடுத்து சொல்ல போகிறோம் என்று நாளை சொல்கிறேன். நன்றி.